ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 6ஆம் வகுப்பில் அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த லாஸ்ட்டாக இதோட திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற பருப்பொருள்களோட டிஃப்ரென்ஷியேட் அவங்க அட்டவணைப்படுத்தி சுருக்கத்தை ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம ஒரு பார்த்துட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த நேரம் பார்த்ததை இதை ஒரு கட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பருப்பொருள்களில் மொத்தம் 3 விதமான வடிவங்களில் காணப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். திண்மத்திலையும் காணப்படும், திரவத்திலையும் காணப்படும், வாயுவிலையும் காணப்படும். திண்மத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனளவு கொண்டது. திண்மப்பொருள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பருமன் இருக்கும். ஆனால் திரவத்துக்கு என்ன கிடையாது, குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, கொள்களின் வடிவத்தை பொறுத்து மாறிடுது. இப்போ ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டோம்னா செங்கல் எங்கே இருந்தாலும் செங்கல் அந்த வடிவம் தான் மாறாது. அந்த செங்கலோட வடிவம் என்ன ஒன்றாது மாறாது. ஒரு கல்லோட வடிவம் எதில் எடுத்துக்கிட்டாலும் மாறாது. ஆனால் தண்ணி அப்படி கிடையாது. தண்ணி நம்ம எதில் ஊற்றுறோமோ அந்த கொள்களோட வடிவத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி திரவம் பெறும். அதனால் இந்த பண்பை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வாயு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதுக்கு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறீங்கல்ல, ஒரு ஸ்ப்ரே அடிச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்ப்ரேஸ்ன்னு அடித்தோன்னா காணாமல் போயிடும், எல்லாமே காணாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன கிடையாது, ஒரு வடிவமோ ஒரு பருமனோ குறிப்பிட்ட பருமனோ என்ன பண்ணாது, கண்டிப்பாக அதுக்கு கிடையாது. அதே மாதிரி திண்மம் பார்த்தோம், இந்த பிஸ்டல் சோதனை பார்த்தோம்ல, திண்ம பருப்பொருள் வந்து அழுத்தத்திற்கு உட்படாது. ஆனால் இது வந்து திரவம் வந்து சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், கொஞ்சமாக ஈஸியாக அமுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இது வந்து வாயு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்து முக்கியமான 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், துகள்களுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மிக மிக குறைவாக இருக்கிறதுனால திண்மம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். திரவம் கொஞ்சம் அதை விட லேசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகம்னு பார்த்தோம். வாயு ரொம்ப லேசாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி மிக மிக அதிகம். அதனால இந்த விரவுதல் பண்பு வாயுவில் ரொம்ப சூப்பராக நிகழுது, திரவத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். திண்ம பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை அதிக அளவு ஈர்க்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்குல்ல, ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றை நெருக்கமாக பிணையப்பட்டிருக்கிறது. அதே திரவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட குறைவு. இதுலேயும் இருக்குது, ஆனால் திண்ம பொருளை விட குறைவு. வாயுவை எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. அதே மாதிரி பார்த்தா திண்மத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் எளிதில் நகராது. திண்மத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் ஒன்று அது எளிதில் நகராது. திரவத்தின் துகள்கள் வந்து என்ன பண்ணும், எளிதில் நகரும். வாயுவின் துகள் தொடர்ந்து அங்கும் இங்கும் இது ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு சோதனை பார்த்தோம்னா ஒரு செங்கக்கல்லை வச்சுருந்தோம்னா செங்கல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் திரவத்தில் வந்து திரவத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மைய விட்டோம்னா அது அப்படியே கொஞ்சமாக மெதுவாக கரைக்கும். அதான் திரவத்தின் துகள் எளிதில் நகரும் போட்டிருக்காங்க. வாயுவில் வந்து ரொம்ப அதிகமாக விரவுதல் இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லி இந்த திண்மம், திரவம், வாயு நம்ம நேரம் படித்ததை வந்து மொத்தமாக அவங்க அழகாக அந்த அட்டவணையில் காட்டியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். சரியா? இவ்வளோ நேரம் அந்த படித்ததை வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம், தூய பொருள்கள் மற்றும் கலவைகள். தூய பொருள்கள் மற்றும் கலவைகள். தூய பொருள்கள் அப்படின்னா உன்னை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறேன், தூய பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், சார் சுத்தமாக இருக்கணும் சார், பளிச்சுன்னு இருக்கணும் சார், நல்லா அழகாக இருக்கணும் சார், அதில் எதுவுமே இருக்கக்கூடாது சார், நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் அது பண்ணலைன்னா அதுதான் சார் தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்தவரை சாதாரணமாக ஒரு ஆளை கேட்டால் தூய பொருள்லாம் என்னன்னு கேட்டால் அப்படி சொல்லுவோம். ஆனால் அறிவியலை பொறுத்தவரையும் தூய பொருள் அப்படி கிடையாது. தூய பொருள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்கள் இருக்கணும். வேறு தன்மையான துகள்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரே தன்மையான துகள்கள் இருக்கணும். அடுத்து தூய பொருள் என்னவா இருக்கலாம், அது தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். தூய பொருள் வந்து தனிமங்களாகவும் இருக்கலாம், சேர்மங்களாகவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல தனிமங்கள்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தனிமங்கள்லாம் தனிச்சிருக்கும், தனிமையாக இருக்கும், அதான் தனிமங்கள். இப்போ ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஹைட்ரஜன் அணுக்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது தனிமம். ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆக்சிஜன் அணுக்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது தனிமம். சரியா? அடுத்து சேர்மங்களாகவும் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. சேர்மங்களாக கூட தூய பொருள்கள் இருக்கலாம். எப்படி, நீர் இருக்குல்ல, இப்போ நீரில் வந்து H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்மம் வந்து ஒரு தூய பொருள் தான். நீர் வந்து ஒரு தூய பொருள் தான். சரிங்களா? சுத்தமான நீர், தூய்மையான நீர் வந்து ஒரு தூய பொருள் தான். அடுத்து வந்து ஒரு தனிமம் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் ஏற்கனவே, வகை ஒரே சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஒரு மூலக்கூறு அப்படின்னா என்னது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாகிறதுக்கு பேர் தான் மூலக்கூறு. ஒரு ஹைட்ரஜன் அணுவும் இல்லை 2 ஹைட்ரஜன் அணுக்களாக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு அணுக்கள் ஒரு ஹைட்ரஜன் அணுவாவோ ஒரு ஆக்சிஜன் அணுவோ சேர்ந்து அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் தான் மூலக்கூறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேர்மம் அப்படிங்கிறதுலாம் நிறைய வரையறை வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான வார்த்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, கலவை அப்படிங்கிறாங்க. கலவை அப்படிங்கிறது என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டவை.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது தான் என்ன நம்ம சொல்கிறோம், கலவைகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த கலவைகளை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தண்ணி கலக்காத பால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 படம் போட்டிருக்காங்க. பால் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாலை காட்டி இது தூய்மையான பொருளா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பாலில் தூய்மையான பொருளான்னு கேட்டால் ஒரு சுத்தமான இனி ஒரு மாடு இருக்குது, அப்படியே மாடை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பாலை கறக்கிறோம். எந்த தண்ணி எதுவும் கலக்கலாம், அப்படியே தூசி எதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது பால் நான் கேட்குறேன், பால் தூய்மையான பொருள் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் என்ன சொல்லணுமா, சார் பால் தூய்மையான பொருள் சார் சொல்லணும். ஆனால் அப்படி கிடையாது. பால் தூய்மையான பொருள் அப்படின்னு அறிவியலில் கிடையாது. ஏன்னா பால் தூய்மையான பொருள் கிடையாது. பாலில் நிறைய சத்து இருக்குது. புரோட்டீன், கொழுப்பு, ஏகப்பட்ட சேர்மங்கள் அதில் சேர்ந்துருக்கு. கொழுப்பு, புரோட்டீன், இதெல்லாம் நிறைய சத்துக்கள் சேர்மங்களில் சேர்ந்துருக்கிறதுனால பால் என்ன கிடையாது, அது ஒரு தூய பொருள் கிடையாது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. பருப்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் தூய பொருள், கலவை அப்படின்னு 2 பிரிச்சிருக்காங்க. பருப்பொருளை தூய பொருளாகவும் பிரிக்கலாம், கலவையாகவும் பிரிக்கலாம். தூய பொருள் அப்படிங்கிறது தனிமம் சேர்வம், நான் சொன்னது தனிமங்களும் சேர்வம். கலவை அப்படிங்கிறது ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. தனிமம் அப்படின்னா தனிச்சிருக்கிறது, சேர்வம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட வேதிப்பிணைப்பின் மூலம் சேர்ந்து உருவாகிறதுக்கு பேர் தான் என்னது, சேர்மம். சரி, இந்த அடுத்து கலவை அப்படின்னு சொல்லிட்டோம். கலவைனா என்ன சொன்னோம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். கலவைனா ஒன்றும் கிடையாது. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு கலவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் உப்பை கலக்கிறேன். உப்பை கலக்கி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி சூப்பராக கலக்கிடுறது, அருமையாக கலந்துருது. தண்ணியில் உப்பு நல்லா கலந்துருது. சரியா? இப்போ அதுதான் கலவை. அதுதான் என்னது, கலவை. அதில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பொருள் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த பகுதி பொருள் அப்படின்னா என்ன, தண்ணியில் என்ன இருக்குது பகுதி பொருள், அந்த உப்பு, அப்போ தண்ணியில் உப்பை கலந்துட்டா அது உப்பு கரைசல் ஆயிரும். அந்த உப்பு கரைசலில் என்னென்ன பகுதி பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், உப்பு மற்றும் தண்ணி. அதுதான் பகுதி பொருள். அது என்ன கலந்துருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது, பகுதி பொருள். புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் போவோம். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. இது இப்போயே நீங்கள் சின்ன வயசு 6ஆம் வகுப்புல கற்றுக்குங்க. இதை ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வரிசையாக ஒரு ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைலாம் 6ஆம் வகுப்புல மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் சொல்லிக் கொடுப்போம். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் போனால் இதுக்கான விளக்கமான வரையறை எதுவும் இருக்காது. ஸோ ஒருபடித்தான கலவைனா என்ன, பலபடித்தான கலவைனா என்ன. ஒருபடித்தான கலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இது சும்மா சிம்பிளாக ஒரு சும்மா படம் வரைஞ்சேன், அது உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஒரு மாதிரி கண்ணாடி எடுத்துக்கிறோம், டம்ளர் எடுத்துக்கிறோம். அதில் தண்ணியும் உப்பையும் நல்லா கலக்கிறோம். நல்லா சூப்பராக கலக்கிடுறோம். கலக்கிட்டு இப்போ பார்க்கும்போது தண்ணி உப்பு என்ன ஆயிரும், அது நல்லா மிங்கிள் ஆயிரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கலவைகள் ஒரே மாதிரி பரவி இருக்கும். அந்த உப்பு தண்ணியில் ஒரே மாதிரி பரவி அந்த கரைசல் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவை. சார் அப்போ பலபடித்தான கலவைன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாரு. ஒரு தண்ணி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறோம். அதில் தயிர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவேன். தயிர் எடுத்து அப்படி வச்சிடறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே பார்த்தா தயிரில் என்ன இருக்கும், மேலே என்ன இருக்கும், தண்ணி வந்துருக்குமா, மேலே தண்ணி மிதக்கும். அதுக்கப்புறம் அடுத்ததில் 3ஆக பிரித்தோம்னா கீழே என்ன இருக்கும், நடுவில் பாலும் தண்ணியும் கலந்துருக்கும். கடைசியில் என்ன இருக்கும்னா பால், கெட்டியான பால், தயிர்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப திக்காக கடைசியில் இருக்கும். அப்போ ஒரே கலவை தான், ஆனால் இந்த கலவையில் இந்த மாதிரி பலபடித்தான இது காணப்படுகிறது. மேலே தண்ணி இருக்குது, நடுவில் பாலும் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு, கீழே பால் நல்லா கெட்டியாக தயிராக அழகாக உறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ கலவையில் இவ்வளோ மாதிரி பலபடித்தல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒருபடித்தான கலவைனா என்ன, பலபடித்தான கலவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கலவை அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது. சேர்மங்கள் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்து கலவைகளை பிரித்திருக்க முடியும். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து இங்கே ஒரு பொங்கல் கொடுத்துருக்காங்க. ஒரு பொங்கல் கொடுத்து இது பொங்கல் கலவையா அப்படின்னு கேட்டால் என்னது, ஒரு பொங்கல் நம்ம வீட்டில் சொல்ல பொங்கல் இது கலவையான்னு கேட்டால் கலவை தான். ஏன்னா இதில் நிறைய பகுதி பொருட்கள் இருக்குது. ஈஸியாக நம்மளால் எளிதில் பிரிச்சிடலாம். எளிதில் பிரிக்க முடிஞ்சாலும் அதை கலவைன்னு தான் சொல்கிறாங்க. எளிதில் பிரிக்க முடிஞ்சாலும் அதுக்கும் பேர் என்னது, கலவை. இப்போ பொங்கல் எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா, இதில் எப்படி இருக்கலாம், கருவேப்பிலை பிரிச்சிடலாம், முந்திரி பருப்பு பிரிக்கலாம், இந்த மாதிரி கடுகு இருக்கா, இந்த கடுகை பிரிக்கலாம். அப்புறம் இந்த மிளகு இருக்குது பாரு, இந்த மிளகை பிரிக்கலாம், முந்திரி பருப்பை பிரிக்கலாம், அரிசியை பிரிச்சிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை நம்ம பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னது, கலவை. இது நிறைய பகுதி பொருட்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் பொங்கல். பொங்கல் அப்படிங்கிறது ஒரு கலவை. சரியா? கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காய்கறி கலவை, சோடா, 2 படம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காய்கறி கலவையில் இருக்கக்கூடிய கலவைகளை நம்ம ஈஸியாக கையில் பிரிச்சிடலாமா? ஈஸியாக பிரிச்சிடலாம். தனித்தனியாக பிரிச்சிடலாம். கேரட்டு தனியாக பிரிச்சிடலாம், பீன்ஸு, தக்காளி அது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக நோண்டலாம்.
பிரிச்சிடலாம். தனித்தனியாக எளிமையான முறையில் நம்ம என்ன பண்ண முடியும், காய்கறி கலவையில் இருக்கிறத பிரிக்க முடியும். ஆனால் சோடாவில் என்ன இருக்க முடியும், சோடாங்கிறது என்னது, தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்த கலவை. உடச்சோன்னா புஷ்ஷுன்னு பொங்கும்ல, அது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்த கலவைக்கு பேர் தான் சோடா. இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எளிமையாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியும். மற்ற சோடாவை கொடுத்துட்டே இல்லை தண்ணியை தனியாக பிரி, கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரி, நம்மளால் என்ன முடியாது, பிரிக்க முடியாது. பிரிக்க முடியலனாலும் அது என்னது, கலவை தான். சரியா? இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஆழ்துளை கிணற்று நீர், தாமிர கம்பி, சர்க்கரை கட்டி, உப்பு கரைசல், இதெல்லாம் கலவையா கலவை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கலவைன்னா ஆமன் போடணும், இல்லைன்னா இல்லைன்னு போடணும். இது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போகுது, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்துருங்க, கையோட பார்த்துருங்க. இந்த ஆக்சிஜன், காற்று என்பது ஒரு கலவை. நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று, அது ஒரு கலவையா அப்படின்னு கேட்டால், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது கண்டிப்பாக ஒரு கலவை தான். ஏன்னா காற்றில் என்னென்னலாம் இருக்குது, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே இருக்குது. நீராவி, மந்த வாயுக்கள், இது எல்லாமே கலந்துருக்கிறதுனால காற்று என்பது என்னது, ஒரு கலவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சொன்னேன்ல, அதில் என்னென்னலாம் இருக்கு பாரு, நீர், புரதம், கொழுப்பு. நீர் கலக்கலைனாலும் அதில் தண்ணி இருக்கும். நம்ம சார் நாங்கள் தண்ணியை கலக்கலை சார்னு சொன்னாலுமே பாலில் என்ன இருக்கும், தண்ணி லைட்டாக இருக்கும். நீர், புரதம், கொழுப்பு மற்ற பிற பொருளை தண்ணீர் கொண்டதால் பாலும் ஒரு கலவை தான். பாலும் ஒரு கலவை தான். அதே மாதிரி எலுமிச்சை சாறுன்னு வச்சுக்குவேன், எலுமிச்சை சாறு ஒரு கலவை தான். சில பேர் எலுமிச்சை சாறு என்ன ஒன்று உப்பு போட்டு குடிப்பாங்க, அது ஒரு கலவை தான். சில பேர் சீனி போட்டு குடிப்பாங்க, அதுவும் ஒரு கலவை தான். ஆக மொத்தம் எலுமிச்சை சாறில் எதை போட்டு குடித்தாலும் அது ஒன்று ஒரு கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ கலவைக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியம். கலவையில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்ன மாதிரியான ஒரு விகிதத்திலையும் கலக்கப்பட்டிருக்கு. இப்போ சேர்மம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனிமங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்ந்தாத்தான் அது சேர்மம். பாரு, சேர்மத்துக்கும் கலவைக்கும் இங்கே தான் டிஃபரன்ஷியேட் காட்டுறோம். புரிஞ்சொன்னு கரெக்டாக புரியும். சேர்மத்துக்கும் கலவைக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் பாரு. சேர்மத்தில் தனிமங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் தான் சேரணும். இது இப்படி தான் சேரணும்னு இருக்கு. ஆனால் கலவையில் எப்படி வேணாலும் சேரலாம், எந்த விகிதத்திலும் கலக்கப்பட்டிருக்கும். அதான் என்னது, கலவை. சரிங்களா? இப்போ நம்ம கலவைகளை பிரித்தல் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். கலவைகளை பிரித்தல் நாளைக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ ஒரு திரும்ப பார்த்துட்டு நான் நடத்தின வரை ஒரு என்ன பண்ணணும், பாடத்தை வாசித்து பார்க்கணும். இப்போ